பேர் என்னம்மா? யாரையா நீ? ஏன் குழந்தை தர்ற? யாரா இருந்தா என்னம்மா, குழந்தைங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை தானே. சரிதான் உடையா. இருமா இரு. இந்தம்மா பாப்பா, இது சாப்பிடு. செல்வி, ஈஸ்வரா, என் செல்வி எங்கே இருக்கிறாளோ, என்ன அவஸ்தைப்படுகிறாளோ. செல்வி, கண்ணே, பாப்பா, அம்மா, இது உன் குழந்தையா? இல்ல, ஊர் குழந்தை. என் செல்வி. குழந்தைய செல்வி, என் செல்வி. அது பேர் செல்வி இல்ல, செங்கமலம். பொறுமா. வா பாப்பா, வா. ஆமா பாப்பா, உனக்கு இருமா, கொஞ்சம் இருமா. உனக்கு மிட்டாய் வேணுமா, ரயில் வண்டு வேணுமா, எது வேணுமா? ஏய்யா குழந்தை கொடுக்க மாட்டீங்களா? அண்ணா, இவன் பிள்ளை பிடிக்கிறவன் போல இருக்கு. ஐயோ, இந்தம்மா உன் குழந்தை. போகட்டும் அம்மா, இது வச்சுக்கிட்டு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி. பெரிய ஒரு ஆசையா கொடுக்கறாரு, வாங்கிக்க. வாங்கிக்கோமா, பரவாயில்ல, வாங்கிக்கமா. வச்சுக்கோ. சபாபதி, நடராஜா, இதுவரை எனக்கு கொடுத்த தண்டனை போதாதா? இன்னுமா என்னை தண்டிக்கப் போகிற? கண்ணுக்கு கண்டான என் செல்வியை என்னிடமிருந்து பிரித்து விட்டாய். என் மனைவியையும் அழைத்து சென்று விட்டோம். என்னை மட்டும் ஏனப்பா இன்னும் விட்டு வைத்திருக்கிறாய்? அப்பனே, என் செல்வியை என்னிடம் சேர்த்து வைக்க மாட்டாயா? என் ஆசையை பூர்த்தி செய்ய மாட்டாயா? செல்வி, செல்வி. கந்தா, முனியா, முருகா, எல்லாரும் வாங்க. என் பிள்ளைடா, எல்லாரும் முடியாங்க, முடியாங்க. என்னமாச்சு? இந்த குகைக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் போயிருக்காண்டா. ஆனா பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு. எப்படியும் உள்ள பாம்பு ரெண்டும் அந்த ஆசாமியை போட்டு தள்ளி இருப்பா. இங்க எங்கேயாவது ஒரு கிராமம்? ஆமாங்க, கூப்பிடு தூரத்துல இருக்கு. உன் பேர் என்னப்பா? என் பேரு மாசிங்க. ஐயா எந்த ஊருங்க? நான் ஒரு நாடோடி அப்பா. இந்த மண்டபம் பிள்ளையாடி மடம்னு பேருங்க. இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த பூசாரி செத்து போய் 10 வருஷம் ஆச்சுங்க. ஆனா இங்க 2 பாம்பு இருக்குங்க, தெய்வ பாம்பு. அது என்னடானா இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் யாரையும் உள்ள வர விடாமலும் வெளியே போக விடாமலும் ஒரே சீரா சீறிக்கிட்டு இருக்குங்க. நீங்க எப்படியோ தப்பிச்சு வந்துட்டீங்க. நீங்க பெரிய மந்திரவாதியா இருப்பீங்களோ? மந்திரவாதியும் இல்லை, தந்திரவாதியும் இல்லை. நான் இங்க வந்ததுமே எனக்கு மனசாந்தி ஏற்பட்டிருக்கு. அதனால இங்கேயே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு தங்கி இருக்க போறேன். நீங்க எல்லாம் மனசு வச்சா இதை ஒரு பெரிய குகை கோவிலாக்கி விடலாம். அதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது? நடக்காமல் என்னப்பா, அவன் அருள் இருந்தால் எல்லாம் நடக்கும். பார்க்கலாம். அப்ப வர்றங்க, வாங்கடா போலாம்.
அமர்தா, என்ன இது விளக்கு வைக்கிற நேரத்தில் அழுதுகிட்டு இருக்க? அண்ணாவை நினைச்சுட்டு வீட்டை விட்டு வெளிதாண்டி 12 வருஷங்கள் ஆச்சு. இதுவரை ஒரு தகவலும் இல்லை. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? நம்ம சேகரும் பெரியவன் ஆயிட்டான். செல்வி இருந்தா இப்போ கல்யாணம் பண்ணி கண்குளிர பார்க்கலாங்கிற. வாஸ்தவம் தான். சதானந்தத்தினுடைய தலையெழுத்து தான் சரியா இல்லையே. இவ்வளவு சீக்கிரமா கலைச்சிட்ட? எழுந்து போடி. ஐயோ, கால ரத்தமா இருக்கு. இருமா இருமா இரு இருமா இருமா இரு. ஆடி பாடி ஓடி ஆடும் அழகை பாருங்க. ஆட்டம் பார்த்து சும்மா போனா நல்லா இல்லைங்க ஐயா, நல்லா இல்லைங்க. இருக்கார் பாரடி, நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாளும் கண்டதில்லை. மஞ்சு போல தோணுதே பாரடி. நீ கேலியாக பேசுவதும் ஏனடி, நீ ஜாலியாக பேசுவதும் ஏனடி. நீ கேலியாக பேசுவதும் ஏனடி, நீ ஜாலியாக பேசுவதும் ஏனடி. அந்த குமாரனி மறந்த ஊரோ நானடி, என் விந்தையாகவே இருக்கார் பாரடி. நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாளும் கண்டதில்லை. மஞ்சு போல தோணுதே பாரடி. அப்பண்ணம் கொள்ளாதே. அந்த குமாரனே ஊரோ நானடி, என் விந்தையாகவே இருக்கார் பாரடி. நான் இந்த மாதிரி முகத்தை எந்த நாளும் கண்டதில்லை. மந்தி போல தோணுதே பாரடி. அந்த குமாரனே வறந்த ஊரோ நானடி, என் விந்தையாகவே இருக்கார் பாரடி. சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். ஐயா பைசா போடுங்க. ஐயா ஐயா மாறுங்களே, வாங்களே, பைசா போடுங்க. ஐயா பைசா போடுங்க. அப்படி நோட்டா வீசுங்க ஐயா. ஜனவான்களே நோட்டா வீசுங்க. ஐயா ரூபாயா போடுங்க, ரூபாயா போடுங்க ஐயா. சலாம் அலைக்கும். என்ன தம்பி, குதிரை திரும்புது? குதிரை மட்டும் இல்ல ஜக்கா, என் மனசே திரும்புது.
தம்பி மனச குரங்குன்னு சொல்லுவாங்க, அத கொஞ்சம் கட்டி போட்டு வைக்கணும். கட்டையும் மீறுது ஜக்கா. தம்பி தம்பி எங்க ஜக்கா ஆ? பாத்தியா? பாத்தியாவா? அது வியாழக்கிழமை தர்காவுல ஓதுறது இல்ல. அட அது இல்லப்பா, ஆ. அந்த பொண்ணை பாத்தியா? பொண்ணையா பாரு, என்ன அழகு. ஆ? அந்த மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல ஜக்கா. அடா, 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 அடா. அவ ஆட்டம். ஆ? அவ அப்படி கையை அப்படி தூக்கி இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு டண்டடக்கா 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 அட, டண்டடக்கா. நீ யாரப்பா சொல்ற? அந்த கொட்டடிச்சாலே அந்த பொம்பளை. சே சே சே, ஆ. என் பக்கத்துல வந்து நின்னு டான்ஸ் ஆடினாலே அந்த பொண்ணை சொன்னா. அத நான் பாக்கல, நான் கொட்டையே பாத்துட்டு நின்னேன். தந்தத்துல கடைஞ்செடுத்த பதுமை உயிர் பெற்று வந்த மாதிரி. ஜக்கா, நான் அவளை எப்படியாவது பார்க்கணும். அவளோட ஒரு வார்த்தையாவது பேசணுமே. பேசணுமா? நல்லா இருக்கு. குடி முழுகி போச்சு. நம்ம குடும்ப கௌரவம் என்ன? ஐயாவுக்கு இந்த சங்கதி தெரிஞ்சா என்ன ஆகணுமா? பரவாயில்ல ஜக்கா. ஆஹா. எப்படியாவது நீ இந்த உதவி எனக்கு செய்யணும். ஏன்பா பேசாம இருக்க? சரி, உங்க நோக்கம். ஆனா போய் நான் எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். ஆனா பேசுறதோட நிறுத்திக்கணும். சரி, ஓ நோக்கம். அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி ஊத்துங்க. உடனே என்ன பைத்தியமா? ஒண்ணும் இல்ல, ஊத்துங்கம்மா. வாய்க்கால எவ்வளவு தண்ணி ஓடுத, குடத்துல இருக்க தண்ணியை கேக்குறீங்க? குடத்துல இருந்தா குளிர்ந்து இருக்கும் பாருங்க. அதுக்குதான். சரியா? கொஞ்சம் ஊத்துங்கம்மா. இது என்னடா இது சரியா இருக்கு? ஊத்துங்கம்மா. நான் அம்மா அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போங்க. நீ தொட்டியில தண்ணி குடிக்கிற ஜென்மம் போல இருக்கு. அந்த ஜென்மங்கள் தான் இப்ப சௌக்கியமா வாழுது. நல்லா சொன்னையா. அதுலயும் எங்க ஜென்மம் இருக்க கன்றாவி. தெரு தெருவா போய் கூத்தாடுறதும், கண்டவன் எல்லாம் ஈன்னு பாத்துட்டு பல்ல அடிக்கிறதும், பிச்சைக்காரங்க மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டயா ஐயா ஐயான்னு கையேந்துறதும். நல்ல ஜென்மம். அதத்தான் நான் வந்து பார்த்தேனே. நீ பாக்குறதான் நானும் கவனிச்சனே. அப்படியா? அதனாலதான் உன்னோட பேசுறேன். அப்படியா? அப்படி கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவோமா? என்னமா போற? உட்கார்ந்து பேசலாம். நீ என்னையா பேச போற? அன்னைக்கு அந்த அடிச்சுத அந்த பொண்ணு யாரு? அது ஒரு கன்றாவி. அப்பா அம்மா இல்லாத அனாதை, எங்கிட்டு முழிக்குது. அவ பேரு சுந்தரி. அவளை பார்க்க முடியுமா? அதான் தெரு பாக்குறீங்களே. அப்படி இல்ல, தனியா பார்க்க முடியுமா? தனியா பாக்கலாம். ஆனா முதுகு கொஞ்சம் அகலமா இருக்கணும். முதுகா? அகலமா இருக்கணும் முதுகு. ஓ புரிஞ்சிடுச்சு. நானு அவளை பார்க்க ஒண்ணு ஆசைப்படல, சும்மா கேட்டேன். உன் அழகுக்கு நகராகுமா? உன் கால் தூசி பெறுவாளாவா? அடா 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 அடா. அன்னைக்கு நீ அந்த சாயங்கால வேலையில அந்த மஞ்ச வெயில் உன் மேல பட்டு உன் தங்க நிறம் ஜகஜகா ஜகஜகான்னு வீச அந்த கொட்டை முன்னால வச்சு அதை அடிக்கிறதுக்கு நீ கையெடுத்து அப்படி உன் கை வளைவும் உன் உடம்பு நிறைவு. இவ்வளவு அழகா நானே இல்லையா? அழகு இருந்து என்ன பண்றது? அதிர்ஷ்டம் வேணுமே. என்ன அதிர்ஷ்டம்? இந்த சுந்தரி ஒருத்தி டான்ஸ் ஆடுறா, எல்லாரும் அவளை சுத்தி சுத்தி பாக்குறாங்க, அது ஒரு அதிர்ஷ்டம் நினைச்சா? அது அவளுக்கு அதிர்ஷ்டமா? அவ படுற கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்ன? அங்க வீரன்னு ஒருத்தர் இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிட்டாளா? அட இல்லையா, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதும் இவ மாட்டேங்கிறதும் ஏன் கேட்க